ஆர்த்தி, இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. சமீப காலமாக மக்கள் வந்து கேட்டது வந்து போட போகிறோம். நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் வெளியில் போகும்போது இந்த விஷயத்தை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கரெக்ட். ஈவன் தமிழ் சங்க விழா அதாவது ஃபெட்னா பண்ணாங்க இல்லையா, அங்கே போகும்போது நிறைய பேரோட ரிக்வஸ்ட் வந்து இதுவாக தான் இருந்தது. இன்னும் வந்து 2-3 வருடங்களில் காலேஜ் போயிடுவாங்க நம்ம மக்கள் வந்து மைக்ரேட் ஆகி. ஏன்னா அந்த ஒரு ட்ரெண்டில் இருக்காங்க நிறையா பசங்க நம்ம பார்க்கும்போதே. ஸோ நிறையா பேர் கேட்குறது இங்கே வந்து காலேஜ் ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது இல்லையா ப்ரிப்பேர் பண்ணும்போது. அது இல்லாமல் இந்த டைமில் நிறைய பேரண்ட்ஸ்க்கும் ஸ்ட்ரெஸ் வரதா சொல்லியிருந்தாங்கல்ல பிரேமா. கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை எப்படி அவங்கள வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து 5வது 6வது படிக்கும் போது தான் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்து ஒரு 3-4 இயர்ஸில் வந்து காலேஜ் ப்ரிப் பண்ணி ஆகணும். ஸோ நிறைய பேர் இதுக்கு ஒன்று வழிகாட்டியாக வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய மல்டிபிள் வீடியோஸ் போட போகிறோம் இதை வச்சு. இதில் வந்து முத்தாய்ப்பாக முதல் வீடியோவாக இருக்க போகிறது வந்து இதை நான் பேசுகிறத விட இந்த ஒரு விஷயத்தில் வந்து காலேஜை வந்து தனியாகவே ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது வந்து அவங்க அப்பாட்ட நான் கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு தான் சக்தி, அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க என் பொண்ணு தான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட பேசும்போது இன்னும் க்ளீன் ஐடியா கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ இதை நான் சொல்கிறத விட, இல்லை ஒரு பேரண்ட் சொல்கிறத விட, அதை ப்ரிப்பேர் பண்ண அந்த பொண்ணுகிட்டே கேட்கும்போது இன்னும் வந்து நல்ல ஒரு ஐடியா நமக்கு எல்லோரும் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட கலந்துக்க போகிறது தியா அவர்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க. யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபாலில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்கும்போது நிறைய ஐடியாஸ் இருக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன எஃபர்ட்ஸ் நம்ம எடுக்கணும் ஆஸ் அ பேரண்ட்ஸாக, இல்லை என்னென்ன எஃபர்ட் வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக எடுக்கணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்ஸ் தியா உன்னோட நேரத்துக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன், ஒரு பெரிய ஸ்டெப் உன் வாழ்க்கையில் இது இல்லையா? தேங்க்ஸ். இதான் வந்து முதல் வீடியோ ஒன்று பண்ணுறது. நான் வந்து தியாவோட வந்து டென்னிஸ் விளாண்டுருக்கேன் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது. நான் அப்போயே தியா வந்து பார்த்துருக்கேன். நாங்கள் விளாண்டுட்டு இருப்போம், நானும் தியா அவங்க அப்பாலாம். தியா வந்து இல்லை எனக்கு வந்து டியூஷன் இருக்கு, ஐ ஹேவ் டு கோ அப்படின்னு கரெக்டான அந்த டைம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போது சூப்பர். ஐ திங்க் வந்து உன்னோட வெற்றிக்கு வந்து அது எல்லாமும் ஒரு காரணம் தான். ஸோ இப்போ என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. முதல் கேள்வியே எப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணோம், when did you start? நான் வந்து 9th grade இருக்கும்போதே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் இந்தியாவிலேருந்து வந்ததுனால எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ அப்போ தான் நான் வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் I started by taking robotics classes and engineering, and then I started doing a little bit like physician shadowing. ஸோ 9th grade தான் நான் வந்து என்ன கரியர் எனக்கு சூட் ஆகும்னு பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். But 10th grade I knew that I wanted to go into medicine. So starting from 10th grade, I really started to focus on the medical field, do volunteering, shadowing, other outside extracurriculars related to medicine. Wow, super. So நீ எந்த கிரேட்ல இங்க வந்த அமெரிக்காவுக்கு? I came here in 2nd grade. 10th கிரேட்ல தான் நீ ஸ்டார்ட் பண்ணிருக்க இங்க வந்து உன்னோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்க. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகும்போது நீ வந்து மெடிசன் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா, இல்லை ஜஸ்ட் லைக் நம்ம ட்ரை பண்ணுவோம், அதன் பிறகு வந்து இன்ஜினியரிங் ஆர் மெடிசன் ஆர் மேத்ஸ் ஆர் சயின்ஸ் நம்ம லேட்டராக டிசைட் பண்ணுவோன்னு போனியா? எப்படி அந்த அது? ஸோ நான் மிடில் ஸ்கூலில் 7th 8th grade 9th grade இந்த 3 இயர் தான் வந்து நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டைக்வாண்டோ பண்ணேன், ஸ்போர்ட்ஸில் டான்ஸ், டென்னிஸ் பண்ணேன், அப்புறம் லைக் ஆர்கெஸ்ட்ராவில் இருந்தேன், அந்த மாதிரி ரோபாட்டிக்ஸ் அப்படின்னு எல்லாமே பண்ணேன். ஃப்ரெஷ்மன் இயர்லாம் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி எப்படி இருக்கும்னு பார்த்தேன். பட் 10th grade நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மெடிசன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுதான் பண்ண போகிறேன். அப்புறம் 10th grade நான் ஃபுல் ஃப்ளெஜ் மெடிசன் சைட்லேயே எல்லாமே பண்ணேன். வா சூப்பர். நம்ம ஊரில் நாங்களாம் இருக்கும்போது எனக்கு வந்து மெடிசன் பிடிக்குதோ இல்லையோ என்னெல்லாம் வந்து புஷ் பண்ணிட்டாங்க, நீ வந்து கண்டிப்பாக வந்து என்ட்ரன்ஸ் வந்து மெடிசனும் எழுதி ஆகணும், இன்ஜினியரிங் எழுதி ஆகணும், 2 தான் கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு அவ்வளோதான் சாய்ஸ். பட் இங்கே வந்து கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் தியாவோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து 6th grade அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க, எது நமக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜில் இதுதான் அப்படிங்கிறது வந்து டார்கெட் கோல் ஃபிக்ஸ் பண்ணுறது. சூப்பர். சரி, நீ வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்ட, நீ வந்து இதான் மெடிசன் தான் பண்ணணும். இப்போ இந்த ஃபிக்ஸ் பண்ண பிறகு இப்போ மெடிசனுக்கு நம்ம ஒரு காலேஜ் போகிறோம் அப்படின்னா வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு எப்படி உனக்கு தெரிஞ்சுது? ஸோ ஃபர்ஸ்ட் நான் 10th grade ஸ்டார்ட் ஆஃப் பண்ணது, எனக்கு கிடைக்கிற எல்லா மெடிசன் ரிலேட்டட் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே நான் எடுக்க ட்ரை பண்ணேன். ஸோ ஆன்லைனில் வந்து மெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ் நியர் மீ அப்படின்னு போட்டுட்டு கிடைக்கிற எல்லா ப்ரோக்ராமுக்குமே அப்ளை பண்ணேன். வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணேன். ஸோ 10th grade வரது எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் வாலண்டியரிங்லாம் போகும்போது லைக் பீப்புள் மீட் பண்ணி பேசும்போது எல்லாருமே வந்து வாலண்டியரிங் என்ன ஃபீல்டாக இருந்தாலும் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ நிறைய ஹை ஸ்கூல் வந்து கிராஜுவேட் பண்ணுறதுக்கே வாலண்டியரிங் பண்ணால் தான் கிராஜுவேட் பண்ண முடியும். பட் சில ஹை ஸ்கூல் அது இல்லை, என் ஹை ஸ்கூலில் இருந்தது. ஸோ இதை வச்சு வந்து எல்லாருமே வாலண்டியரிங் கண்டிப்பாக பண்ணும். பிகாஸ் நோ மேட்டர் வாட் ஃபீல்ட் தே வாண்ட் டு see if you can help your community. அதுக்கப்புறம் மெடிசன் இன் ஸ்பெசிஃபிக் ரீசர்ச் ஆஸ்பெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது லைக் that's very good. ஸோ ரீசர்ச் சைட்லேயும் நான் பண்ணேன். அப்புறம் வந்து இந்த ஃபீல்டு எப்படி உனக்கு மெடிசன் தான் பிடிக்குதுன்னு தெரியணும்னு அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ஃபிசிஷியன் ஷேடோவிங் அது நிறையா பண்ணேன். அதுக்கு மேலே வந்து ஸ்கூலில் கோர்சஸ் எடுக்கிறதுல நான் வந்து எல்லாமே AP CCP இந்த மாதிரி காலேஜ் லெவல் கோர்சஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். டு கைண்ட் ஆஃப் நாட் only get the general education credits for college but also to prepare me for higher level classes too. Wow, super. ஸோ இப்போ நம்ம காலேஜ் போகிறோம், அதாவது இப்போ நீ மெடிசன் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண, ஸோ ஆர் இன்ஜினியர் மேக்ஸ்னாலும் இந்த மாதிரி வாலண்டியர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் வாங்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா காலேஜ் சேரும்போது? Yes. ஸோ ரைட், இப்போ அந்த வாலண்டியர் புரியுது. ஸோ அது வந்து நீ செக் பண்ணி எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே ஒர்க் அவுட் பண்ண. படிக்கிறது இப்போ வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி வந்து இருந்ததா? அந்த படிக்கிறதுங்கிறது எப்படி நீ ப்ரிப்பேர் பண்ண? ஓகே, ஸோ எல்லாருமே வந்து ACT இல்லைனா SAT எடுக்கணும். நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், ACT எடுக்கணுமா இல்லை SAT எடுக்கணுமா. பட் ஃப்ரம் வாட் ஐவ் சீன் அட்லீஸ்ட் மெடிக்கல் ஃபீல்டில் யூ கேன் டேக் ஈதர். லைக் ரெண்டுமே எடுக்கலாம், இல்லைனா ஒன்று மட்டும் எது பிடிக்குதோ அது எடுக்கலாம். ஏன்னா SAT வந்து ஃப்ரம் வாட் ஐவ் ஹர்ட் கொஸ்டின்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ACTயில் கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும், ஆனால் டைம் கம்மியாக இருக்கும். ஸோ எந்த டெஸ்ட் ஃபார்மேட் பிடிக்குதோ ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுத்துகிட்டு போய் எடுக்கலாம். நான் SAT மட்டும்தான் எடுத்தேன். நான் எடுத்துகிட்டு என் ஸ்கோர் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால அதை வச்சு நான் போயிட்டேன். பட் ஆன்லைன் ரீசோர்ஸஸ் நிறையா இருக்குது. கான் அகாடமி போனீங்கன்னா AP கோர்சஸ், காலேஜ் கோர்சஸ், ACT SAT இது எல்லாத்துக்குமே ஃப்ரீ ரீசோர்ஸஸ் அவங்க கொடுப்பாங்க. ப்ளஸ் காலேஜ் போர்டில் வந்து காலேஜ் போர்டுன்னு ஒரு வெப்சைட், அது அவங்க மூலியமாக தான் நம்ம SATலாம் எடுப்போம். அவங்களே வந்து நிறைய ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுத்தோன்னா டெஸ்ட் போகும்போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், கிரேடும் ஆப்வியஸ்லி நல்லா வரும். ஸோ தட்ஸ் வாட் ஐ ரெக்கமெண்ட். ACT ஸ்டாட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஃபுல்லாகவே ஆன்லைன் தான் ப்ரிப்பேர் பண்ண. ஸோ நீ வந்து வெளில வந்து சில பேர் வந்து இந்தியாவில் சம் டியூட்டர் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் லைக் நீ ஆன்லைன்லேயே. வாவ். பட் டியூட்டரும் நிறையா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டியூட்டரிங் யாராச்சும் வேணும்னா யூ கேன் just search it up online and I'm sure there will be someone near you. நான் actually peersக்கு நான் tutor பண்ணேன் SATக்கு. So I think resources எல்லாமே ஆன்லைன் இருக்கு. ஸோ அதை வச்சியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே ஏதாச்சும் ரீசோர்ஸஸ் தனியாக படிக்கணும்னு வேணும்னா வெறும் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குது ஆன்லைனில். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொன்னேன். நான் வந்து என்னோட பியர் மெம்பர்ஸ்க்கு வந்து நான் டியூட்டர் பண்ணேன் அப்படிங்கிறது. ஸோ ஷேரிங் தான் இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ நீ வந்து SAT ஸ்கோர் வந்துருச்சு உனக்கு. ஸோ தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து SAT வந்து நீ வந்து ஆன்லைனில் எழுதணுமா இல்லை வந்து நீ சென்டர் போய் எழுதணுமா SAT? ஸோ SAT வந்து ஆன்லைனில் தான், ஆனால் சென்டரில் போய் ஆன்லைனில் எடுக்கணும். ஓகே. ஸோ ஆக்சுவலி ஒன் திங் இம்பார்ட்டன்ட் மென்ஷன் பண்ணுறேன். ஜூனியர் இயரில் PSATன்னு ஒன்று இருக்கும். நிறைய ஸ்கூல் வந்து சம்டைம்ஸ் 8th கிரேட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் ஸ்கூல் அந்த மாதிரி தான். ஆனால் 11th கிரேடில் எடுக்கிற PSAT ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இதுவும் லைக் ஸ்கூல்லேயே ஆன்லைனில் தான் எடுப்போம். பட் இதில் வந்து 99th percentile ஸ்கோர் எடுத்தால் நேஷ்னல் மெரிட்னு ஒன்று வரும். ஸோ ஐ காட் தட். அதை வச்சு நிறைய காலேஜஸ் ஃபுல் ரைட் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. இங்கே வந்து SAT வந்து ஜூனியர் இயருக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா யூ கேன் டூ ரியலி குட் ஆன் த PSAT. வாவ், சூப்பர். தியா வந்து நேஷனல் லெவலில் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரே ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து நியூஸ் லெட்டர் வரும். அதில் வந்து தியாவோட ஃபோட்டோஸை பல தடவை பார்த்துருக்கேன், பல பேர் வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ சான்ஸே இல்லை தியா, நீ வந்து பல பேருக்கு வந்து ஆஃபீஸாக பார்க்குறவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருப்ப. பிகாஸ் நீ வந்து இது எல்லாமே நீயாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்க. அண்டு வந்து ஒரு விஷயம் வந்து இது இருக்குன்னு நம்ம போகிறத விட நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இருக்குது தெரியுமா, அது வந்து ரொம்ப எப்பயுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு வந்து அதில் நீ வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்க. SAT ஸ்கோர் வந்துருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து காலேஜ் வந்து நீ செலக்ட் பண்ண இல்லையா? நீ வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணேன்னு சக்தி சொன்னாங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ஓகே, ஸோ நான் வந்து எனக்கு 100% மெடிசன் தான் போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால நான் பர்சனலி BSMDன்னு ஒரு கோர்ஸை டார்கெட் பண்ணேன். அது என்னன்னா வந்து
காலேஜ் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேயே மெடிக்கல் ஸ்கூலுக்கும் அப்ளை பண்ணலாம். சில ஸ்கூலில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒஹாயோவில் வந்து கேஸ் வெஸ்டர்ன் ரிசர்வ் யூனிவர்சிட்டி, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டி, இதில் 2 இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதனால அதில் வந்து நான் அப்ளை பண்ணேன். ஆப்வியஸ்லி இட்ஸ் வெரி கம்பெட்டிட்டிவ். ஸோ அதை விட்டுட்டு நான் வேறு பக்கத்தில் உள்ள ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து டாப் காலேஜஸ் இதுக்கெலாம் அப்ளை பண்ணேன். இதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி காலேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ if you want a big campus life, if you want a small one, if you want to be in the city, in the suburbs, or what program you want, இதை பேஸ் பண்ணி காலேஜ் லிஸ்ட் வந்து I recommend சீனியர் இயரோட சம்மருக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சிடணும். ஸோ நான் வந்து பர்சனலி 18 காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணேன். பட் நிறைய பேர் வந்து 6 colleges இந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. So I think for minimum, try to aim for 5 colleges at least, and have some safety schools in there. Some schools where you know you'll get in, because you don't want to apply to all the reach schools and not have any. You applied both in-state and out-state, right? Yeah. So நீயே வந்து ஃபில்டர் பண்ணி அதோட ரேங்கிங்ஸ்லாம் பார்த்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பார்த்து நீயே வந்து Yeah. வாவ். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் இல்லையா? நீ காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறது ஆன்லைன் ப்ராசஸ். Yeah. ஸோ உனக்கு ஐடியா இருக்கா எப்படி அவங்க வந்து நம்மளை பிக் பண்ணுவாங்கன்னு? காலேஜஸ் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து thousands அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா எப்படி அவங்க சார்ட் அவுட் பண்ணுவாங்க? ஏதோ ஹை லெவல் ஐடியாஸ் இருக்கா? கொஞ்சம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய டாப் லெவல் காலேஜஸ், ஸோ பிஎஸ்எம்டி, ஐவி லீக் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணணும்னா யூ வாண்ட் டு ஹாவ் குட் ஸ்கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஏடியில் ரியலி ஹையாக ஸ்கோர் பண்ணும். அப்புறம் வந்து they want to see that you challenge yourself. So எவ்வளோ like high level classes எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கணும். So that means APs or CCPs. CCPs are college classes. And if you want to, you can apply to a local college and take them during high school. And if you do that, the college classes are free. Your school pays for them. Wow. So you can talk to your counselors to do those. நீ பண்ணியாது? நான் பண்ணேன். நான் Wow. 7 CCP classes எடுத்தேன். 7 CCP classes. Wow, that's great. Yeah. Wow. Good. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா காலேஜ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ்லைன் பார்ப்பாங்க. எஸ்ஏடி ஸ்கோர், டிரான்ஸ்கிரிப்ட், அப்புறம் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஹை ஸ்கூலில் நம்ம டீச்சர்ஸோட குட் ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணோம். ஸோ நான் வந்து என்னோட ஃபேவரட் டீச்சர்ஸ்லாம் வந்து நான் போய் ஆஃப்டர் ஸ்கூல் போய் பேசுவேன். நான் நிறைய கிளப்ஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அவங்க கூட நல்லா குட் கனெக்ஷன் இருந்ததுனால காலேஜ் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் டைம் வரும்போது அவங்க கிட்ட when I asked them, they were able to write really, really strong letters of recommendation for me. So that's also very important. And have a good relationship with your high school counselor too, because at least from my experience, high school counselors always write you a letter of recommendation too. And these are the baseline. And after, on top of this, they'll look at your extracurriculars. So first they want to see what you're passionate about, why you want to go to college. Sure. Because not many people do go to college. Yes. So for this, you need to have extracurriculars that align with it. For me, I did job shadowing. I was the captain of my school science Olympiad club. I was in neuro advocacy club, like this stuff. So you want to do things outside of school that relate to your passion. And on top of all of that, you need to write a good essay. So everybody writes something called a college, like common essay that goes to all your colleges. In this essay, you only get, I think it's 650 words or something, that you need to tell a story and narrate. You need to show the application person why they should let you in. Right. And bring that emotion to it. You don't want to make your essay all about, oh, na in the class la A eduthen, I got a perfect score on the SAT. அந்த மாதிரி எழுத கூடாது. So அதை வந்து நிறைய டைம் போட்டு எடிட் பண்ணி எழுதினாதான் I think that gives you the biggest chance of getting in. And a very important thing, நம்மளா எழுதணும் இல்லையா? We can check the grammar with A, but A விட்டு எழுத சொல்லக்கூடாது. Because now அந்த மாதிரி வந்து நிறைய செக் பண்றாங்க. காலேஜஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் ஈஸியா, ஆப்வியஸா நம்ம ஒரு படிக்கும் போது தெரியும் வெதர் அது ஹியூமன் எழுதிருக்காங்களா ஏ எழுதிருக்காங்களான்னு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராமர் செக் பண்ணீங்க, பட் யூ ஹாவ் டு ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி அபவுட் எதற்காக நான் சூஸ் பண்றேன், என்னோட பேஷன் என்ன அப்படின்னு சொல்றது இல்லையா? ஸோ அந்த சேம் ஸ்டோரி தான் நீ 18 காலேஜுக்குமே அனுப்புனியா இல்லை just you tweet according to the college? So one thing about the AI, so instead you can ask AI for grammar obviously, but நம்ம ஸ்கூல் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சரையே கேட்கலாம். நான் பேரண்ட்ஸ் கூட ரீட் பண்ணி உங்களுக்கு இது எப்படி இருக்கு, ஏன்னா இந்த எஸ்ஸே வந்து நீங்கள் ஃபார்முலாவே எழுத வேண்டாம். It needs to be very relaxed. So நீங்கள் வந்து நான் அப்படி தான் பண்ணேன். என் டீச்சர்ஸ்லாம் இதை படித்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன்.
பட் இந்த எஸ்ஏ வந்து காமன் ஆப்னு உள்ள அப்ளிகேஷன் த்ரூ இல்லை தான் நான் வந்து எல்லா காலேஜுக்குமே அப்ளை பண்ணேன். பட் சில பேர் வந்து வேறு ஐ திங்க் கோலிஷன் ஆப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு எஸ்ஏ வந்து எல்லா காலேஜுக்குமே போகும். பட் சில காலேஜ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க. ஸோ நான் பிஎஸ்எம்டி ப்ரோக்ராம் அப்ளை பண்ணதுனால எவ்ரி சிங்கிள் பிஎஸ்எம்டி வந்து எக்ஸ்ட்ரா எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க. அது வந்து சின்னதாக தான் இருக்கும், மேபி 200 words இந்த மாதிரி இருக்கும். அது வந்து லைக் why do you want to do the major that you want to do, or like for example for me it was like why do you want to do medicine, what is your biggest weakness, இந்த மாதிரி உள்ள questions-ஆ இருக்கும். இது வந்து சில காலேஜஸ் தான் கேட்பாங்க. ஸோ இந்த காலேஜஸ்க்குலாம் எழுதி செப்பரேட்டாக அனுப்பணும். ஓ ஓகே. யா ஸோ வந்து இது வந்து ஆன்லைன் ஆப் மூலியமா நீ 18 காலேஜஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 18 காலேஜஸும் அந்த இடத்துல வந்து அந்த கொஸ்டின்ஸ் இருக்குமா? ஓ ஸோ யூ வாண்ட் டு டைப் இன் ஆன்லைன் ஆர் யூ வாண்ட் டு ரைட் இட் அண்ட் சென்ட் இட் ஆர் ஸ்கேன் இட்? ஸோ நான் வந்து காமன் ஆப்னு ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே தான் அப்ளை பண்ணேன். சில பேர் வந்து ஸ்கூலுக்கு டிரெக்டாக அப்ளை பண்ணுவாங்க. பட் எனக்கு காமன் ஆப் ஏன் பிடிச்சதுன்னா நம்ம வந்து ஒரு தடவை தான் ஸ்டாண்டர்ட் செட் இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணணும். ஸோ லைக் வாட்ஸ் யுவர் நேம், who are your parents, where do you live அப்படின்னு அந்த காமன் ஆப்பில் ஒரு தடவை டைப் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்ளை பண்ணுற ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பிடும். ப்ளஸ் அது வந்து அந்த ஒன் வெப் பேஜ்லேயே வந்து எந்த காலேஜுக்கு எப்போ டெட்லைன் இருக்குது, எதுக்குள்ளே இது அனுப்பணும், எவ்வளோ எஸ்ஐஸ் இருக்குது அப்படின்னு அதுவே சார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ திஸ் ஜஸ்ட் மேட் த காலேஜ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸோ மச் ஃபேஸ்டர் அண்ட் ஈஸியர் டு ட்ராக். சி இந்த இன்டர்வியூ பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் தியாவோட சக்ஸஸ் பற்றி. பிகாஸ் இது வந்து தியா சொல்லும்போது ஃபஸ்ட் இன்டர்வியூனாங்க. பட் எந்த வித பதற்றமும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக அண்ட் ரொம்ப ஸ்ட்ரக்சர்ட் மேனரில். பிகாஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி வரும்போது இதுதான் கொஸ்டின்ஸ் நான் தியாட்ட சொல்லவே இல்லை. நான் தியாட்ட சொன்னதெல்லாம் என்கிட்ட சில கேள்விகள் இருக்குது. இப்போ என்னோட பொண்ணு நாளைக்கு காலேஜ் போகிறாங்கன்னா எங்கே ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய தாய்மார்களோட கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுதான் நான் கேட்க போகிறோம் லைவாக தான் அப்படின்னு. ஸோ பயங்கரமாக வந்து எனக்கே வந்து ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணணும், கிரெடிட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், சிசிபிஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீ எங்கே வந்து உன்னோட கோலை செட் பண்ணணும். பிகாஸ் வந்து நீ 10th உன் கோல் செட் பண்ணி ஒரு 2 years வந்து அந்த கோலுக்காகவே டார்கெட்டாக வந்து உழைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். தியா ஆக்சுவலாக வந்து நியூஸ் லெட்டரில் வந்து ஆர்த்தி இதை தான் பார்த்துட்டு சொன்னாங்க, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க நம்ம ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில். ஸோ இதை பற்றி சொல்லு, இது எப்படி வந்து உன்னோட காலேஜ் ப்ரிப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஸோ யூஸ்வலி எல்லாருமே வந்து காலேஜ் போகும்போது அந்த வீடியோலாம் பார்த்தோன்னா டூ அ பேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என் ஸ்கூலில் ஐம் வெரி லக்கி. ஏன்னா சீனியர் இயரில் எல்லாருமே வந்து சீனியர் செமினார்னு ஒரு கோர்ஸ் எடுக்கணும். அந்த கோர்ஸில் வந்து நம்ம ஒரு பேஷன் ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை பேஷன் ப்ராஜெக்டாக பண்ணுவாங்க. நான் குக்கிங், நான் சின்ன பிள்ளையிலேயே எப்பயுமே பாட்டி கதை கேட்டால் தான் நான் படுப்பேன். அதனால என் ஆச்சி வந்து பக்கத்துலேயே உட்காந்து சொல்லுவாங்க. இல்லைன்னா அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் டைமில் போட்டு ஷி வில் ஆல்வேஸ் ரீட் மீ ஆர் டெல் மீ தீஸ் ஸ்டோரிஸ். ஸோ நான் வந்து இந்த கதை எல்லாமே நான் ஆன்லைனில் பார்த்தது கிடையாது. ப்ளஸ் இங்கே தமிழ் ஸ்கூல் போகும்போது கற்றுக்கும் போது இந்த மாதிரி கதையெல்லாம் பார்க்கல. So I took all of these stories. I interviewed my grandma and other people from Tamil Nadu. I wrote the stories in both Tamil and in English, and then I also had illustrations throughout it, so it'll be more engaging for the children. And I submitted this as my senior seminar project. அதனால தான் இந்த அவார்ட் கிடைச்சிருந்தது. ஸோ என் ஸ்கூல்லேயே டாப் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த அவார்ட் கொடுப்பாங்க. ஒரு பைலிங்குவல் புக் போட்டிருக்காங்க. இது அமேசானில் இருக்குதா? நோ, நான் வந்து இந்த புக்கை சேல் பண்ணல, டொனேட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்தியாவில் உள்ள ஸ்கூல் லைப்ரரிஸ்க்கும் டொனேட் பண்ணேன். ஒன்று உன்னை பற்றி சொல்லும் போது இன்னும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக, ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக, நம்ம வந்து குழந்தைங்களை இங்கே வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இன்னும் தமிழை விடாமல் தமிழ் பேசுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைலிங்குவலில் எழுதியிருக்காங்க, தமிழ்லையும் எழுதியிருக்காங்க. அண்ட் நீ எடுத்துருந்த டாபிக்லாம், அதாவது இந்த கதைகளோட அந்த டைட்டில்லாம் பார்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆடம்பரம் ஆபத்து அப்படின்னு ஒரு டைட்டில், அம்மா பாசம். இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ் வேர்களில் உண்டான அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. நம்ம எப்பயுமே தமிழ்னு சொல்லும் போது நம்ம அம்மாவை ரொம்ப ரிலேட் பண்ணி சொல்லுவோம். நம்ம ஆடம்பரம் கூடாது, இது எல்லாமே தமிழில் உள்ள சங்க இலக்கியங்கள்லேருந்து இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த புத்தகங்களில் வந்து நீ கொடுத்துருக்க. ரொம்ப நல்லா இருக்கு இது. ஆக்சுவலா நீ தான் செலக்ட் பண்ண இந்த கார்ட்டூன்லேருந்து இதெல்லாம்? ஆமா, நான் ஆக்சுவலி ஆன்லைன்ல போடலான்னு இருக்கேன், ஃப்ரீயா எல்லாருமே ஆக்சஸ் பண்ற மாதிரி. ஓ சூப்பர் நைஸ் தியா. இது வந்து எந்த வயசுல நீ இதை பண்ண? லைக் எந்த கிரேட் பண்ணும்போது? நான் 11th கிரேட்ல ஸ்டார்ட் பண்ணேன், 12th கிரேட்ல முடிச்சேன். பட் இந்த மாதிரி வந்து எனக்கு ஆக்சுவலி லைக் ஐ திங்க் 5th கிரேட்ல இருந்தே இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருந்தது.
பட் இப்போ தான் பண்ண முடிஞ்சது. வாவ், தட்ஸ் மீன்ஸ் 11th கிரேட்லலாம் நாங்கள்லாம் வந்து சும்மா தெரிஞ்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு புத்தகம் போடுவோங்கிறது கடவுளை கூட இருக்கலாம் நடவாத காரியமாக இருந்தது. அண்ட் இன்னொரு கேள்வியும் உன்ட்ட கேட்கணும்னு நான் நினச்சேன். ஸோ இந்த காலேஜ் ப்ரிப் அந்த சொன்னேன் இல்லையா, ஸோ வேறு என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன் பண்ண காலேஜ்க்காக? Yeah, so I think one thing that I did that stood out in my application was sometimes over the summer people go on vacations and stuff. Now வந்து every summer since actually 9th grade முன்னாடியே every summer நான் வேற ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். Actually every summerம் வாலண்டியர் பண்ணிட்டு இருந்தேன். நான் one summer டெடிகேட்டடாக வாலண்டியரிங் மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு சம்மர் வந்து ஸ்கூலை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி I went as a student ambassador to a leadership program. I did a bunch of medical programs over the summers. I shadowed physicians actually. One of my favorite physician shadowing opportunities was when I got to shadow a cardiothoracic surgeon in on a 6-hour open heart bypass surgery. ஓப்பன் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி என்னால் டிவியில் பார்த்தாலே நான் பார்க்க முடியுமா தெரியல. பிகாஸ் அதுக்கு வந்து நிறைய வந்து ஒரு மென்டலாக ஸ்ட்ராங் வேணும், சான்ஸே இல்லை. நீ எப்படி வந்து அது பண்ண? நீனு எனக்கு ஒரு ட்ரீம் வந்து I wanted to be a cardiothoracic surgeon. ஸோ அது வந்து புக்கில் படித்தா எனக்கு ஓகே, லைக் ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட். ஆனால் உண்மையாகவே போய் அந்த மாதிரி பார்க்க முடியுமா பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு PA தான் ஷேடோ பண்ணலான்னு ரீச் அவுட் பண்ணேன். ஏன்னா வந்து யூஸ்வலி ஹை ஸ்கூலில் சர்ஜனை ஷேடோ பண்ணுறது வந்து லைக் it's almost impossible. அதனால அந்த PA ரீச் அவுட் பண்ணி ஷேடோ பண்ண போனேன். ஆனால் அன்னைக்கு அவங்களால ஒர்க்குக்கு வர முடியல. அதனால வந்து you can go shadow my boss ன்னு சொன்னாங்க. So I went over and he was like, we're doing an open heart surgery today, get scrubbed in. And then so I was right here, the surgeon was right here, and I got to like literally watch the surgery inches away from me, which was insane. சொல்லும் போது எனக்கு இதெல்லாம் படபடன்னு இருக்கு. உனக்கு you are relaxed. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. After that I was like, this is what I want to do. ஓவரால் வந்து ஜர்னியை பார்க்கும்போது ஒவ்வொரு இடமும் வந்து நீ இந்த ஒரு கோலுக்காக நீ அப்படியே செதுக்கிட்டே வந்திருக்க. ஸோ இந்த ஒரு விஷயம், ஸோ அது நீ வந்து ஷேடோவிங் பண்ணதாக இருக்கலாம், இல்லை இந்த அவார்ட்ஸ்லாம் இருக்கலாம், இது எல்லாமே உன்னோட காலேஜ் அப்ளிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததில்ல? டெஃபினெட்லி. ஏன்னா வந்து காமன் அப்ளிகேஷனில் போனீங்கன்னா நீங்கள் 10 அவார்ட்ஸ் லிஸ்ட் பண்ணணும், அப்புறம் வந்து 10 எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் லிஸ்ட் பண்ணணும். இதுக்கு மேலேயே நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நிறைய இடத்துல ஷேடோ பண்ணேன். அது எல்லாமே ஷேடோ பண்ணி வாலண்டியரிங்னு ஒரு கேட்டகரியாக குரூப் பண்ணிட்டேன், ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி குரூப் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸாக போடலாம். 7th grade 8th grade 9th gradeல இருக்கிறீங்கன்னா லைக் டூ எவ்ரிதிங். ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணாதான் எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு தெரியும். அதனால ஸோ நான் 9th gradeல பண்ண half the things I did in 9th grade நான் 10th gradeக்கு மேலே பண்ணலை. So அதனால you can cut everything down. You don't need to include everything in your application. So try everything. Cool. Try everything and pick what you want. Also college applicationக்கு நான் தனி email open பண்ணேன். ஏன்னா வந்து you'll get a lot of emails from colleges and you never want to miss any deadlines. Like if you get an interview invite, it's very crucial you take it and you respond. So நான் வந்து செப்பரேட் இமெயில் அக்கௌண்ட்டே செஞ்சுட்டு அந்த அக்கௌண்ட்டில் தான் நான் என்னோட எஸ்ஏஸ் எல்லாமே எழுதினேன். அதில் தான் இமெயில் எல்லாமே பண்ணேன் காலேஜ் ரிலேட்டட். வாவ், இது வந்து சூப்பரான ஒரு டிப்ஸு, கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. பிகாஸ் யூ நீட் அ டெடிகேட்டட் இமெயில் ஃபார் திஸ் ஒன். ஸோ பர்சனல் இமெயிலை இதில் கன்ஃபியூஸ் பண்ணாங்க, ஒரு நல்ல டிப்ஸ் சொன்னீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது ட்விட்டர் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தியாவை காண்டாக்ட் பண்ணணுன்னா ஐ வில் கிவ் தியாஸ் இமெயில். நீங்கள் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின்ஸ் லைக் வந்து இப்போ நீ வந்து காலேஜ் செலக்ட் பண்ணிட்ட, ஸோ காலேஜ் போகிற, ஸோ இப்போ உன்னோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது? ஸோ காலேஜ் செலக்ட் பண்ணி போகிறேன். அதனால ஐ எம் ரியலி ஹாப்பி வித் மை காலேஜ். நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டியோட BSMD ப்ரோக்ராமுக்கு போகிறேன். அதனால திஸ் சம்மர் ஐம் ஜஸ்ட் ரிலாக்ஸிங், ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி, வித் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் நைஸ் நவ் டு ஹேவ் தட். சூப்பர். உன்னோட வந்து லாங் டேர்ம் கோலாக என்ன இருக்குது, லைக் ஆஃப்டர் காலேஜ்? இஃப் ஏதாவது இருந்தது நான் சொல்லு. தட்ஸ் so எனக்கு வந்து 100% physician-ஆ தான் இருக்கணும். Still I'm a bit unsure if I want to do research too with it, like an MD PhD, but கண்டிப்பா MD வந்து தான் என்னோட கோல். ஸோ இப்போ எனக்கு மெடிக்கல் ஸ்கூலுக்கும் அட்மிஷன் கிடச்சிருச்சு, which I'm very happy about. ஆனால் மெடிசன்குள்ளே currently எனக்கு வந்து cardiothoracic surgeryக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, but I don't know yet. I'm still going to explore everything. இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஆக்சுவலாக நீ வந்து சொல்லும் போதே இதை கேட்கும் போதே எனக்கு வந்து இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு இருக்கு. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீ எவ்வளோ வந்து அது கோ த்ரூ பண்ண ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததா, அதுவும் எனக்கு சொல்லலாம். Yes, definitely. I mean, stress கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது வந்து
whether you can do something you don't like and be stressed about it, or you can do something that you're really passionate about and be stressed about it. எனக்கு வந்து medicine தான் என்னோட passion ன்னு தெரிஞ்சது. So I honestly, every step of the way, in my mind, it was just making me better to be a physician. So I think that even though I was stressed, it wasn't too much. And other, like, I also do extracurriculars. நான் tennis play பண்ணுவேன், dance பண்ணுவேன். இதெல்லாமே வந்து it's like stress busters almost. So I think it's all about how you manage your time and how you have a balanced schedule. உண்மை, நம்ம வந்து பிடிச்சதை பண்ணும்போது நமக்கு என்றைக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் வராது. ஸோ அதுதான் வந்து தியாவும் சொல்லியிருக்காங்க. சூப்பர் தியாவும் நல்லா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் 12ஆவதுல இவ்வளோ கேள்வி வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா சத்தியமாக எனக்கு ஆன்சர் தெரியாது. நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ இருந்து எங்களுக்கு வந்து மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு இன்ஜினியரிங் போகிறேன்னா மெடிக்கல் போகிறேன்னா கூட எனக்கு தெரியாது. நீ வந்து ரொம்ப பின் பாயிண்ட்டாக அந்த ஒரு ஆன்சர் சொன்ன பார்த்தியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது வந்து எல்லாருக்குமே இருக்கணும். அதாவது வந்து இயல்பாகவே அது வந்து இவங்க பேரண்ட்ஸ் வந்து தியாக்கு வந்து இதுதான் அப்படின்னு எங்கேயுமே புஷ் பண்ணல. நான் அவங்க பேரண்ட்ஸை பேசும்போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சக்திகிட்ட பேசும்போது அதான் சொன்னார். எல்லாமே தியாவோட முடிவாக தான் இருந்தது. அவளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவளை கண்டுபிடிச்சா நான் எதில் வந்து என்னோட ஸ்ட்ரென்த்து என்னோட வீக்னஸ் எதுன்னு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணா. என்னோட ஸ்ட்ரென்த் ஏதோ அதில் ஒர்க் அவுட் பண்ணி போகிறான் அப்படின்னு. கங்க்ராச்சுலேஷன் தியா. கண்டிப்பாக அது வந்து பல பேருக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். பல பேருக்கு வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு எப்படி வந்து கைட் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து நீ உன்னோட பியர் மெம்பர்ஸ்க்கு வந்து நீ டியூட்டர் பண்ணுறேன்னு சொன்ன. கீப் டூயிங் இட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். தியாவோட வெற்றிக்கு பின்னால் இருக்கும் இந்த இருவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷவுட் கொடுத்தே ஆகணும். தியாவோட அப்பா சக்தி அவர்களுக்கும் அம்மா சுமித்ரா அவர்களுக்கும் தியாவுக்கு எல்லா கான்ஃபிடன்ஸும் கொடுத்து அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து நீ ட்ரை பண்ணுமா, உனக்கு எது சரியாக வருமோ அதை பண்ணு அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் கொடுத்து எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து அவங்க வெற்றி பெறத்துக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக 2 பேர் வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் தியாவோட பாட்டிக்கும் ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். பாட்டி சொன்ன கதைகள் வந்து தியா பின்னால் ஒரு மிகப்பெரிய அவார்டு வாங்குறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. செயற்கை நுண்ணறிவு கதை சொல்லும் இந்த காலத்துல பாட்டியோட கதைகளோட முக்கியத்துவம் தியாவோட ஜேர்னிலேருந்து நமக்கு தெரிய வருது. சப்போஸ் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தாலோ இல்லை ஏதாவது ட்விட்டர் சர்வீஸ் தியாட்டேருந்து தேவைப்பட்டாலோ தியாவோட இமெயில் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இதுவரை வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. ப்ளீஸ் காணொலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதேனும் காணொலி உங்களுக்கு தியாவிடமிருந்து தேவைப்பட்டால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.